நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 297வது திருநாமம் காந்தாய நமக. 50 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அடியேனின் குருவான ஸ்ரீ ஊவே முனைவர் கருணாகராச்சாரியார் சுவாமி மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு இயந்திரவியல் பயின்று வந்த சமயம் அவருடன் படித்து வந்த சக மாணவர் ஒருவரோடு கருணாகராச்சாரியார் சுவாமி மதுரை கள்ளழகர் கோவிலுக்கு சென்றார். அழகே வடிவான அழகரின் முன்பே கருணாகராச்சாரியார் உருகி நிற்பதை அவரது நண்பர் கவனித்தார். சந்நிதியிலிருந்து வெளியே வரும்போது, கருணாகரா, நாங்களெல்லாம் கோவிலுக்கு போனால் ஏதோ சுவாமியை பார்த்தோமா, கூட்டத்தில் சிக்காமல் திரும்பி வந்தோமா என்ற அளவில் தான் இருப்போம். நீ மட்டும் எப்படி இறைவனின் அழகில் இவ்வளவு தூரம் ஈடுபட்டு ரசித்து வணங்குகிறாய் என்று கேட்டார் நண்பர். அதற்கு கருணாகராச்சாரியார், உனக்கு காயத்ரி மந்திரம் உபதேசம் ஆகிவிட்டதா என்று நண்பரை பார்த்து கேட்டார். ஆம் என்று விடையளித்தார் நண்பர். அந்த காயத்ரி மந்திரத்தின் பொருளை உணர்ந்து தினமும் 3 வேளை அம்மந்திரத்தை ஜபித்தால் இறைவன் மீது காதல் பொங்கி வரும். அதன் பின் நீயும் கோவிலுக்கு வந்தால் இறைவனின் அழகில் ஈடுபட்டு உருகத் தொடங்குவாய் என்றார் கருணாகராச்சாரியார். எப்படி என்று கேட்டார் நண்பர். காயத்ரி மந்திரத்தின் பொருளை முதலில் அறிந்து கொள் என்று சொன்ன கருணாகராச்சாரியார் அழகர் கோவிலில் இருந்து அவர்கள் வெளியே நடந்து வரும் வேளையில் காயத்ரி மந்திரத்தின் பொருளை நண்பருக்கு கீழ்கண்டவாறு கூறலானார். தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரச்சோதயாத் என்பது தான் காயத்ரி மந்திரம். அதற்கு முன் பிரணவத்தையும் ஓம் பூர் புவசுவக என்ற வியாகிருதிகளையும் இணைத்து நாம் சொல்லுகிறோம். மந்திரங்களை முறைப்படி உபதேசம் பெறாமல் சொல்லக்கூடாது என்ற மரபு இருப்பதால் முழு மந்திரம் சொல்வதில்லை இங்கே. இம்மந்திரத்தின் பொருளை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் மந்திர பகுதியில் உள்ள எழுத்துக்களை அதற்குரிய வரிசையில் மாற்றி அமைக்க வேண்டும். சவிதுஹு தேவஸ்ய பர்கஹ தத்வரேண்யம் தீமஹி ந திய பிரச்சோதயாத். சவிதுஹ தேவஸ்ய, சூரியனுக்குள் அந்தர்யாமியாக திகழும் திருமால் சூரிய நாராயணன். பர்கஹ, அந்த திருமாலின் திருமேனி ஒளி. தத், அத்திருமேனி ஒளி நமக்கு அவன் மீது அன்பையும் பக்தியையும் கிளர்ந்து எழ செய்ய வல்லது. வரேண்யம், அவனது திருமேனி ஒளி அனைவராலும் விரும்பத்தக்கதாக இருக்கிறது. தீமஹி, அத்தகைய திருமேனி ஒளியை நெஞ்சில் வைத்து போற்றுவோம். ந திய பிரச்சோதயாத், அந்த ஒளி நம் புத்தியை நல்வழியில் இறைவனை நோக்கி செலுத்தும். எனவே காயத்ரி மந்திரம் சொல்லும் கருத்து நம் நெஞ்சில் அன்பை கிளர்ந்தெழ செய்ய வல்லதும் அனைவராலும் விரும்பத்தக்கதுமான திருமாலின் திருமேனி ஒளியை நம் நெஞ்சில் வைத்து போற்றுவோம். அத்திருமேனி ஒளியை நாம் தியானித்தால் அவ்வொளி நம் புத்தியை நல்வழியில் இறைவனை நோக்கி செலுத்தும். இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் 3 வேளை நீ சொல்லி திருமாலின் அழகையும் அவரது திருமேனி ஒளியையும் மனதார தியானித்து வா. அந்த அழகும் ஒளியும் உன் உள்ளத்தில் திருமால் மீதான அன்பை கிளர்ந்தெழ செய்து உன்னை அவர்பால் ஈர்த்துவிடும் என்று நண்பரிடம் சொன்னார் கருணாகராச்சாரியார். அவ்வாறே செய்த அந்த நண்பரும் பின்னாளில் மிகச்சிறந்த திருமால் அடியாராக மாறினார். காயத்ரி மந்திரம் கூறுவது போல் தனது அழகு மற்றும் திருமேனி ஒளியினால் அடியார்களின் மனங்களை தன்பால் ஈர்ப்பவராக திருமால் திகழ்வதால் அவர் காந்தக என்று அழைக்கப்படுகிறார். காந்தக என்றால் அனைவரையும் ஈர்க்கவல்ல அழகை உடையவர் என்று பெயர். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 297வது திருநாமம். காந்தாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் பேரழகர்களாக விளங்கும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.